Hello everyone, welcome to Shinda Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் செட் அண்ட் ஈக்குவல் செட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்ப ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து சேமா இருக்கணும். ஓகேவா? சோ இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமா இருக்கணும். அதாவது n of a and n of b வந்து சேமா இருக்குது. ஓகேவா? சப்போஸ் n of c ன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் அதுவும் சேமா தான் இருக்கணும். ஓகேவா? இங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. A equal to bat ball சொல்லிருக்காங்க and B equal to history geography சொல்லிருக்காங்களா? அப்போ இதுலயும் 1 2 எலிமெண்ட் இருக்கு, இதுலயும் 1 and 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ n of B n of A எப்படி இருக்கு? ஈக்குவலா 2 இருக்கு. சோ அதனால இது என்ன செட்? ஈக்குவலன்ட் செட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவலன்ட் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? இப்போ ஈக்குவல் செட் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு செட் A and B கொடுத்திருக்கேன் இல்லையா? சோ இது ரெண்டுலயும் எக்ஸாக்டா அதே எலிமெண்ட் இருக்கணும். ஓகேவா? எக்ஸாக்டா அதே எலிமெண்ட் இருக்கணும். அதே மாதிரி நீங்க எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுது ஈக்குவல் செட்னா என்னன்னு. இப்போ L I F E ஓகேவா? இது லைஃப், இது ஃபைல். ஓகேவா? ஆனா எக்ஸாக்டா ரெண்டுத்துல அதே வேர்டு இருந்துச்சு. LIFEங்கிற லெட்டர்ஸ் வந்து சேம் எக்ஸாக்டா இருந்துச்சு இல்லையா? சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னது? ஈக்குவல் செட். அதே நேரத்துல இதுக்கு செகண்ட் கண்டிஷன் இன்னொன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணும். n of a n of b சேமா தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? ஃபைனலி ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா ஜஸ்ட் n of a n of b மட்டும் சேமா இருந்தா போதும். அதாவது கவுண்ட் மட்டும் சேமா இருந்தா போதும். ஆனா ஈக்குவல் செட்ஸ்ல வந்து எக்ஸாக்டா அதே எலிமெண்ட் உள்ள இருக்கணும். ஓகேவா? சோ இது எதுவுமே மேட்ச் ஆகல அப்படின்னா அதான் வந்து அன்ஈக்குவல் செட். ஓகேவா? Thank you.